கத்திரிக்காவை இந்த ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெப்பர், கண்டிப்பாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தவா சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கோர்வையாக பேச வராது, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சைடு 2 மினிட்ஸ், இன்னொரு சைடு 2 மினிட்ஸ் தான் ஆகும் டைமிங். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும்.